6800 கோடியை இந்த 5000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தினதில் இழந்திருக்கிறது அரசு. ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. இந்த 6800 கோடியை ஆசிரியர்கள், அறிவை வளர்க்கும் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற நம் ஆசிரியர் பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு வீதியிலே நிற்கிறார்களே, அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க எத்தனை கோடி வந்துவிடும்? அதிகபட்சமாக போனாலும் 200 கோடி தான் செலவாகும். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் இருக்கிறார்கள். அது செய்வதற்கு என்ன சிரமம்? என்ன சிரமம்? அதுல என்ன கடுமை இருக்கிறது? சம வேலை, சம சம்பளம் கொடு, சம ஊதியம் கொடு என்று கேட்கிறார்கள். அதுக்கு எத்தனை கோடி செலவாகிவிடும்? அதிகபட்சம் 100 கோடி அல்லது 150 கோடி. ஆனால் ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்க நினைக்கிற ஒரு ஆட்சியாளன் ஆசிரியர் பெருமக்களை போற்றாது எப்படி நீ அறிவு சமூகத்தை உருவாக்குவாய்? படிப்பிக்கிறவன் பாதையில் நின்று போராடுகிறான், உயிரை காக்கிற மருத்துவனை வீதியில் விட்டு போராட வைக்கிறாய்.